அனைவருக்கும் வணக்கம். இன்று சிவாலய ஓட்டம் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். இது என்ன சிவாலய ஓட்டம் அப்படின்னாங்க, சிவன் ஆலயங்களை நோக்கி ஓடுதல் அப்படின்னு பொருள். சிவ ஆலயங்களை நோக்கி ஓடுதல்னா எப்போ ஓடுறாங்க, அது எங்கே ஓடுறாங்க, என்னத்துக்காக ஓடுறாங்கங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கோம். அதாவது இப்போ சிவராத்திரி இப்போ வரப்போகுதுங்க. 26ஆம் தேதி புதன்கிழமை இரவு சிவராத்திரி. அப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்குங்க ஒரு கிட்டத்தட்ட 84 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய சிவாலயங்களை நோக்கி வேகமாக ஓடி கிட்டத்தட்ட இந்த 24 மணி நேரத்தில் 12 கோயிலை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்கிறதுங்க. அதாவது இந்த 12 கோயிலையும் நம்ம பார்க்கணும், அந்த ஒரே நாளில் பார்க்கணுன்றதுக்காக வேகமாக ஓடுறாங்க. இப்போ இது எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னாங்க, குமரி மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அங்கே இருக்கக்கூடிய 12 ஆலயங்கள், அந்த 12 ஆலயங்களை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த 12 ஆலயங்கள் அப்படிங்கிறது ஒரு 82 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள். அந்த 12 ஆலயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்பொழுது பார்க்கலாம். அந்த 12 ஆலயங்கள் முன்சிறை திருமலை மகாதேவர் ஆலயம், இது முதலாவது ஆலயம். அடுத்தது திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம். மூன்றாவது திற்பரப்பு வீரபத்ரேஸ்வரர் ஆலயம். நான்காவது திருநந்திக்கரை நந்திதேவர் ஆலயம். ஐந்தாவது பொன்மலை திம்பிலீஸ்வரர் ஆலயம். ஆறாவது பன்னிபாகம் கிருதாமூர்த்தி ஆலயம். ஏழாவது கல்குளம் நீலகண்ட சுவாமி ஆலயம். எட்டாவது மேலங்கோடு அருள்மிகு மகாதேவர் காலகாலர் ஆலயம். ஒன்பதாவது திருவிடைக்கோடு சடையப்பர் ஆலயம். பத்தாவது திருவிடாங்கோடு மகாதேவர் ஆலயம். 11வது திருப்பன்றிக்கோடு மகாதேவர் ஆலயம். 12வது திருநட்டாளம் சங்கரநாராயணர் ஆலயம். ஒரு அரக்கன் ஒருத்தர் இருந்தாங்க. அவனை ரொம்ப சிவபக்தி, அவ்வளோ சிவபக்திங்க. தினந்தோறும் குளிச்சுட்டு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவான். அவனுடைய அந்த தவத்தில் மயங்கிய சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அவன் முன்னால் காட்சி தந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, நான் யாரை நீட்டி என்னுடைய சுண்டு விரல் நான் காட்டினாலும் அவங்க சாம்பலாயிடணும். உடனே சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்துட்றார். உடனே இவன் இந்த வரம் வாங்கின உடனே இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நான் இதை தேவலோகத்துக்கு போய் இதை நான் சோதித்து பார்த்தா எனக்கு நேரமாயிரும். இப்போ உங்ககிட்டயே நான் சோதிக்கலான் இருக்கிறேன், என் சுண்டு விரல் உங்ககிட்ட நீட்ட போகிறேன், நீங்கள் சாம்பலாகிறீங்களான்னு பார்க்கலான்னு சொன்னோன்னே சிவபெருமான் ஒரு ஓட்டம் பிடிச்சிடுவார். அவன் அறக்கும் வேகமாக துரத்துறான். அப்போ சிவபெருமான் ஓடும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னாங்க, தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் ஒன்று எடுத்து கீழே போடுறாரு. அது சிவலிங்கமாக மாறிடுது. உடனே சிவலிங்கத்தை பார்த்தவொடனே அவன் தான் சிவபக்தன். உடனே குளிச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சாரான். மறுபடியும் துரத்துறான். அவன் கிட்ட வரும் பொழுது சிவபெருமான் என்ன செய்வார் அப்படின்னா, இன்னொரு ருத்ராட்சத்தை கீழே போடுறாரு. அப்புறம் மறுபடியும் அவன் குளிச்சுட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி 12 ஆலயங்கள் ஓடி இறுதியில் 12வது ஆலயத்தில் வரும் பொழுது, அப்படி ஓடும் பொழுதுங்க இவன் அதாவது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மகாவிஷ்ணுவை துணைக்கு கூப்பிடுறார். கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படி கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறார். மகாவிஷ்ணுவை கூப்பிட்டுக்கிட்டே சிவபெருமான் ஓடுறாரு. கடைசியில் திருநட்டாளம் அப்படிங்கிற ஊரில் விஷ்ணு பகவான் அவர் தோன்றி மோகினி அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை வதம் பண்ணுறாரு. இந்த நிகழ்ச்சியை நாம் நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இந்த ஓட்டம் நடைபெறுகிறது. இதில் நம்ம ஏன் இவங்க கையில் விசிறி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஓட்டத்தில் சிவபெருமானும் கூட கலந்துக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் அவருக்கு வேர்த்திரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தர்கள்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆலயத்துக்கும் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குளத்தை குளிச்சுட்டு ஈரத்துணியோடு உள்ளே போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு அவருக்கு விசிறி விடுவாங்க. அதே போல் இந்த கோவிந்தா கோபாலான்கிறது எப்படி சிவபெருமான் பெருமாளை நினைத்தவரோ அதை ஞாபகப்படுத்தும் விதமாக இவங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். கோவிந்தா கோபாலான்னு சொல்லுவாங்க. இதற்காக 3 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த ஓட்டம் ஓடும் பொழுது இவங்க காலில் செருப்பு இதெல்லாம் எதுவும் அணிந்து கொள்வதில்லை. இப்படிப்பட்ட இந்த சிவாலய ஓட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. நாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 12 சிவாலயங்கள் ரொம்ப புகழ்பெற்ற சிவாலயங்கள். நமக்கு நேரம் வாய்க்கும் பொழுது, சிவன் அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாமும் சென்று அந்த ஆலயங்களை வணங்கி அந்த ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி அவர் அருளை பெறுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.